தூய ஆவியின் கொடைகளால் வலுவூட்டப்படுதல். முற்காலத்து புனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள்தான். ஆனால் தூய ஆவியின் 7 கொடைகளால் வலுவூட்டப்பட்டார்கள். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டுகள் 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. கிறிஸ்துவின் படைவீரனாக இருக்க நீங்கள் இந்த கொடைகளால் கொழுந்துவிட்டு எரிகிறவராக இருக்க வேண்டும். மாறாத நிலைப்பாடுடைய ஆவிக்குரிய வாழ்வு வாழ்பவர்களின் இரகசியம் இந்த கொடைகள்தான். அவைகள் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்சம் மற்றும் தன்னடக்கம். இந்த கொடைகளால் திருத்தூதர்கள் தங்கள் தலைமுறைகளில் கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். இயேசு இத்தகைய கொடைகளால் நிரம்பியிருந்தார். ஈசாய் என்ற அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அருளும். ஜார்ஜ் இ. ஸ்கால்ஃப் என்பவர் எழுதிய பிஸ்னஸ்மேன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ற புத்தகத்தில் இருந்து சில வரிகள். நான் தூய ஆவியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட பின்பு அவரின் 7 கொடைகளான ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளும் திறன், அறிவுரைத்திறன், ஆற்றல், பக்தி, தெய்வ பயம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டேன். நான் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட மற்றவர்களை விட மேம்பட்டு விளங்க என்னால் முடியும் என்பதை கண்டுகொண்டேன். தூய ஆவியானவர் இத்தகைய கொடைகளால் நீங்களும் நிரம்பி வலிமையான, ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக வாழ விரும்புகிறார். தினமும் ஆண்டவரோடு நீங்கள் நேரம் செலவிடும்போது இத்தகைய கொடைகள் உங்களை வலுவூட்டுவதை பார்ப்பீர்கள். தொடர்வோமா நண்பர்களே?